மகரிபுடைய நேரத்திலே நம்ம மகரிப் தொழுகையை தொழுவோம். அதற்கு பிறகுள்ள நேரத்தில் இஷா தொழுகை தொழுகிற வரைக்கும் அல்லது இஷாவுடைய நேரம் வருகிற வரைக்கும் தூங்குவது என்பது மக்ரூஹாகும், வெறுக்கப்படக்கூடிய ஒரு செயலாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் ஒருவர் மகரிப் தொழுது விட்டு தூங்கினால் அப்படி கண்டினியூவாக தூங்கி இஷா மிஸ் ஆகுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு விடலாம். அதனால்தான் அபு பர்ஸா அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஸ்தஹிப்பு அன் யுஅخر அல் இஷா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவை பிற்படுத்துவதை விரும்பினார்கள். அதே போல வகான யக்ரஹு நௌம கப்லஹா வல் ஹதீஸ பஅதஹா. இஷாவுக்கு முதல் உறங்குவதையும் இஷாவுக்கு பிறகு பேசிக் கொண்டிருப்பதையும் அல்லாஹுடைய தூதர் வெறுத்தார்கள் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியிலே 599வது இலக்கத்திலும் முஸ்லிமிலே 647வது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இஷாவுடைய வக்துக்கு முன்னர் மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு தூங்குவது விரும்பத்தக்கது அல்ல, அதை தவிர்த்து கொள்வதுதான் மேலானது, சிறந்தது என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஷாவுடைய நேரம் நுழைந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இஷா தொழுகையுடைய முந்தைய சுன்னத் பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது இஷாவுக்கு முன்னால் என்று சுனன் ராத்திபாவில் சுன்னத் கிடையாது. ஆனால் பைன குல்லி அதானைனி சலாத்துன், பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையில் 2 ரக்காத் தொழுகை இருக்கிறது என்ற அடிப்படையில் நாம் இஷாவுக்கு முன்னர் 2 ரக்காத்துக்கள் தொழுது கொள்ளலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இஷா தொழுது விட்டால் தொழுகையிலே உள்ள சுன்னத்துக்களை நாம் பார்த்திருக்கிறோம். தொழுகைக்கு பிறகு பேண வேண்டிய சுன்னத்துக்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதை தொடர்ந்து இஷாவுக்கு பிறகு பேசிக்கொண்டிருப்பது, உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருப்பது என்பது தவிர்க்கப்பட வேண்டும். இஷாவுக்கு பிறகு பேசிக்கொண்டிருப்பதும் அரட்டை அடித்துக் கொண்டிருப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லும் போது இது ஹராம் அல்ல. இஷாவுக்கு பிறகு பேசிக்கொண்டிருப்பது, அரட்டை அடிப்பது என்பது ஹராம் அல்ல, மக்ரூஹ். தவிர்த்து கொள்வது நல்லதாகும். அதே நேரத்தில் தேவைகள் வந்தால் பேசுவதிலோ அல்லது விழித்து கொண்டிருப்பதிலோ குற்றமில்லை. உதாரணமாக கிளாஸ் நடக்கிறது, பயான் நடக்கிறது, பள்ளிவாசல் மஷூரா நடைபெறுகிறது, அல்லது ஒரு முக்கியமான கூட்டம் நடைபெறுகிறது. இவ்வாறான தேவைகளுக்காக வேண்டி இஷாவுக்கு பின்னால் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாகும். இது அனுமதிக்கப்பட்டது என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று கேட்டால், முஸ்னத் அஹ்மதிலே 178வது இலக்கத்திலும் திருமதியிலே 169வது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் சஹீஹ் என்று சொல்கிறார்கள். அதிலே வருகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்முரு மஅ அபீ பக்கர் ஃபில் அம்ரி மின் அம்ரில் முஸ்லிமீன் வ அன மஅஹுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே இஷாவுக்கு பிறகு முஸ்லிம்களுடைய விஷயம் தொடர்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பேசிக் கொண்டிருப்பார்கள், அவர்களோடு நானும் இருப்பேன் என்று சொல்கிறார்கள். அப்ப முஸ்லிம்களுடைய விஷயம் சம்பந்தமாக பேசுகிற பேச்சு இஷாவுக்கு பிறகு தடை செய்யப்படவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பித்து ஃபி பைத்தி மைமூனா லைலத்தன் வன்னபியு இந்தஹா لأنظر كيف صلاة رسول الله صلى الله عليه وسلم بالليل فتحدث رسول الله صلى الله عليه وسلم مع أهله ساعة ثم رقد. நான் என்னுடைய மாமி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இருக்கிற ஒரு நாளில் தங்கினேன். அவர்களுடைய தொழுகையை நான் பார்ப்பதற்காக வேண்டியே அங்கு தங்கினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியோடு கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டுத்தான் தூங்கினார்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே 7452வது இலக்கத்திலும் முஸ்லிமிலே 763வது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த 2 ஹதீஸ்களையும் வைத்து பார்க்கிற போது அவசியமான தேவையான முக்கியமான விஷயங்களை இஷாவுக்கு பிறகு உட்கார்ந்து பேசுவதில் குற்றம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இது இல்லாமல் தேவையில்லாத வீணான விஷயங்களுக்காக வேண்டி இரவிலே விழித்துக் கொண்டிருப்பது, அதாவது இஷாவுக்கு பிறகு விழித்துக் கொண்டிருப்பது வெறுக்கத்தக்கது என்பதை நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட அந்த ஹதீஸ், அதாவது
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு பிறகு பேசிக் கொண்டிருப்பதை வெறுத்தார்கள் என்று வருகிற ஹதீஸின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே தேவையில்லாத வீணான விஷயங்களுக்காக விழித்துக் கொண்டிருப்பது தவிர்க்கப்பட வேண்டும். உண்மையிலே இன்றைக்கு ஒரு சிலர் தான் மஸ்ஜித் விஷயமாக, மദ്രஸா விஷயமாக, தஅவா விஷயமாக, அது போல முக்கியமான குடும்ப பிரச்சனைகள் தொடர்பாக அல்லது கல்வி தொடர்பாக, சமுதாய பிரச்சனைகள் தொடர்பாக இஷாவுக்கு பிறகு விழித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் வெட்டியாகவே பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த ஃபேஸ்புக் போன்றவற்றிலே வீணாக நேரத்தை கழித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதிலே உள்ள ஹராம்கள் ஒரு பக்கம் இருக்க, இவ்வாறு விழித்துக் கொண்டிருப்பதனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய இரவு தொழுகை மிஸ் ஆகுவதற்கு அல்லது ஃபஜ்ர் தொழுகை மிஸ் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் அவ்வாறு விழித்துக் கொண்டிருப்பதை முடியுமானவரை தவிர்த்துக் கொள்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இரவு தொழுகையை பொறுத்தவரையில் அதாவது இஷா தொழுகையை பொறுத்தவரையில் இஷா தொழுகையை லேட்டாகி தொழுவது சிறந்ததாகும். முதல் நேரத்தில் தொழுவதை விட அதனுடைய இறுதி நேரம் வரைக்கும் பிற்படுத்தி தொழுவது சிறந்ததாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப லேட்டாகி இஷாவை தொழுதார்கள். பள்ளியில இருந்த சிலர் தூங்கி விட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னஹு லவக்துஹா லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி, என்னுடைய சமுதாயத்திற்கு நான் கஷ்டம் தருகிறேன் என்கிற ஒரு நிலை இல்லாமல் இருக்குமாக இருந்தால் இதுதான் இஷாவுக்குரிய நேரம் என்று சொன்னார்கள். இதுதான் இஷாவுக்குரிய நேரம் என்று சொன்னார்கள். அப்ப இஷாவுடைய நேரத்தை பிற்படுத்துவதுதான் சிறந்ததாகும். அதே போல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸிலே அவர்கள் சொல்கிறார்கள், வல் இஷா அஹ்யானன் யுஅখিருஹா வ அஹ்யானன் யுஅஜ்ஜிலு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை சில நேரம் முற்படுத்துவார்கள், சில நேரம் பிற்படுத்துவார்கள். இதா ரஆஹும் கத் இஜ்தமஉ அஜ்ஜல, அவர்கள் பள்ளிக்குள் சஹாபாக்கள் வந்து விட்டார்கள் என்றால் அவசரமாக தொழுவார்கள், வர தாமதமானால் பிற்படுத்தி தொழுவார்கள் என்பதை நாம் புகாரியில் 5565வது இலக்கத்திலும் முஸ்லிமிலே 646வது இலக்கத்திலும் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பள்ளிவாசலில் இஷா தொழுகையை பொறுத்தவரையில் பள்ளிவாசலில் தொழ வருகிற மக்களுடைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு நிர்வாகம் முடிவெடுத்துக் கொள்வது சிறந்தது. கடும் லேட் ஆக்கினால் மக்கள் ஜமாத்தை மிஸ் பண்ணுவார்கள், அவர்களுக்கு கஷ்டமாகும் என்றிருந்தால் கொஞ்சம் அதான் சொல்லி சில நிமிடங்களில் தொழுது கொள்வதில் குற்றமில்லை. அதே போல வீட்டிலே தொழக்கூடிய பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் முடியுமானவரை பிற்படுத்தி தொழுவது சிறந்தது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒருவர் உரிய நேரத்தில் தொழுவதனால் பாதிப்பு ஒன்றுமில்லை, அதுவும் சுன்னாதான். ஆனால் பிற்படுத்துவது மிகவும் சிறந்ததாகும். ஏனென்றால் திர்மிதியிலே 167வது இலக்கத்திலும் இப்னு மாஜாவில் 691வது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்ட ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி, லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி லஅமர்துஹும் அன் யுஅখিரல் இஷா இலா சுலுஸில் லைல் அவ் நிஸ்ஃபிஹி. மக்களுக்கு கஷ்டம் இல்லை என்றிருந்தால் இஷாவை இரவின் 3வது பகுதிக்கு பிற்படுத்துமாறு, இரவின் 3வது பகுதிக்கு பிற்படுத்துமாறு அல்லது நடுப்பகுதிக்கு பிற்படுத்துமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே கஷ்டம் இல்லை என்று கருதுகிறவர்கள் இஷாவை பிற்படுத்தி தொழுது கொள்வது சிறந்ததாகும். அப்படியான மஹல்லா மக்கள் இருந்தால் பள்ளிவாசல்களிலும் அவ்வாறு பிற்படுத்திக் கொள்வது சிறந்ததாகும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்.